கிரெடிட் டவுன் பெஸ்ட்டுன்னு பார்த்தாங்க. அதில் எங்கள் அக்காவுக்கு வந்து கம்ப்ளீட் மேட்ச் ஆச்சு. அமெரிக்காவுக்கு நானும் எங்கள் சிஸ்டரும், ஆ. என் ஒய்ஃபு, என் பிரதர் 4 பேரும் போனோம். கிரெடிட் டவுன் பெஸ்ட்டுன்னு பார்த்தாங்க. அதில் எங்கள் அக்காவுக்கு வந்து கம்ப்ளீட் மேட்ச் ஆச்சு. எனக்கு 5% கம்மியாக இருந்தது. அக்காவை செலக்ட் பண்ணாங்க. பட் என்ன ஸ்டாண்ட் பை டோனரா அங்கே வச்சுக்கிட்டாங்க. எம்ஜிஆர் எந்த அளவுக்கு உருக்கமா பார்த்தாரு? இப்போ நீங்க தான் கிட்னி குடுத்தீங்க, உங்க சிஸ்டர் தான் குடுத்தாங்க. அவருக்கு எந்த அளவுக்கு இதுவா இருந்தது? அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற வரைக்கும் அவருக்கு தெரியாது நாங்க தான் கொடுத்தோம். இங்க வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து பண்ருட்டி சொல்லி தான் தெரியும் அவருக்கு. இப்ப என்ன ரியாக்ட் பண்ணாரு அவரு? உடனே அக்கா வர வச்சாரு. கூப்பிட்டு ரொம்ப கண் கலங்கி அழுதாரு. ஆனா அப்ப நான் அங்க தான் இருந்தேன். அங்க வந்து அப்ப நான் ஜானகியம்மாவுக்கு நான் ரொம்ப க்ளோஸ். நான் அப்ப அங்கேயே இருந்தேன் நானு. இருந்தேன்னா தங்கினேன். காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் இருந்துட்டு வந்துடுவேன். அமெரிக்கால இருக்கும்போது அந்த ரொட்டீன் ஏன்னா எம்ஜிஆர் நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் பார்க்கலாம் வரமாட்டாங்க. அவர் தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாரு. அங்க எப்படி இருந்துச்சு அவருடைய லைஃப் ஸ்டைல் எப்படி? அவர் ரூம்லேயே தான் இருக்க முடியுது. ஆ. பிகாஸ் அவர் ஆக்சுவலாக ஜான்வரி வரைக்கும் அவர் வெளியெல்லாம் அனுப்பலை. சரி, சரி. அங்கேயே இருந்தார். ஒரே நாள் மாத்திரம் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துனாங்க. ஆ. அன்றைக்கி வெளியே வந்தார். February 1 ஒரு பெரிய மீட்டிங் நடத்தினாங்க. அன்றைக்கி எல்லாரும் வந்திருந்தாங்க.